ஐயா இது பண்ணி கவாது இது பண்ணிருக்கீங்களா? கவாதெல்லாம் எதுவும் பண்ணுது இந்த முருங்கைலாம் கவாத்து பண்ணாதங்க. நீங்க சொல்ற மாதிரி 2 மாசத்துல வச்சது நல்லா சூப்பரா வருது. ஒரு 6 மாசம் அந்த கண்ணு வந்து அப்படியே ஸ்லோவா சின்னதா வச்சோம்னா தென்னங்கள்லாம் ரொம்ப சீக்கிரமா வரும். அதாவது வேறு நெத்தை விட்டு வெளியே வந்திருக்கப்படாது. வச்சு விவசாயம் பண்ணி ஆரம்பிச்சே 8வது மாதம் தான் ஆகுது. 8 மாதம் இது 2 வருஷத்துக்குள்ள பாலை எடுத்துருவோம்னு சொல்லி இருக்கிறோம். முயற்சி பண்ணுவோம். இது நெட்டு 7 மாசம் ஆச்சுங்களா? அதுக்கு முன்னே நாற்று எவ்வளோ நாள் ஆச்சு? நாத்தா சிறுசு சரி எத்தனை மாதம் கிடந்தது? எவ்வளோ 1 மாதம் 1.5 மாதம் இருக்கும். 1 மாதம். என்ன ரகம் சார்? என்ன ரகம்? நெட்டை தான். அடி உரம் கொடுத்துருக்கீங்க? ஆமாம், அடி உரமும் கொடுத்துருக்குறோம், ஆயிலும் விட்டுருக்கோம். ஆமாம் ஆமாம், நாற்றை கொண்டு வந்து நட்டுனது நாற்று வாங்கிட்டு வந்தோம் தேங்காய்க்கு. அது எத்தனை மாதம்? 7 மாதம். என்ன ஒரு முளைச்சி வந்திருக்கு அவ்வளோதான். வெளியே வந்து எடுத்து வைக்கலாம். நாங்கள் பெருசாக வர்றதை வைக்கல. இல்ல நானும் இப்ப வச்சேங்க. நீங்க சொல்ற மாதிரி 2 மாசத்துல வச்சது நல்லா சூப்பரா வருது. ஒரு 6 மாசம் அந்த கண்ணு வந்து அப்படியே ஸ்லோவா 3 மாசத்துக்கு மேல எனக்கு ரொம்ப ஸ்லோவா. அதான் சொல்றேன், சின்னதா வச்சோம்னா தென்னங்கள்லாம் ரொம்ப சீக்கிரமா வரும். அதாவது வேறு நெத்தை விட்டு வெளியே வந்திருக்கப்படாது. ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே. நாங்க சொல்றத ட்ரை பண்ணி பாருங்க. ஆயில்லாம் கொடுத்தா கரெக்டா வந்துடும். ஒருவேளை காய் நம்ம இப்ப பறிச்சுக்கிட்டு இருந்தா மாத்திரம் ஒரு 9 மாசம் ஆகும். சரி, 9 மாசமும் கூடமும் நம்ம எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கண்டினியூவா கொடுத்துக்கிட்டு போகணும். சரி, போனீங்கன்னு சொன்னோம்னா 9 மாசத்துக்கு அப்புறம் நமக்கு ரிசல்ட் தெரியும். இந்த மாதிரி சின்ன செடிகளா இருந்ததுன்னா உங்களுக்கு 1 மாசமே ரிசல்ட் வளர்ச்சிதான் இருக்கு. நம்ம அதான் 1 மாசத்துலயே தெரியும். இப்போ ஆயில் அடிக்கணும், அடிமட்டத்துல இருந்து அடிக்கணும். ஆமா, இதெல்லாம் இப்படி அடிச்சிருவாங்க. ஐயா இது பண்ணி கவாது இது பண்ணிருக்கீங்களா? கவாதெல்லாம் எதுவும் பண்ணுது இந்த முருங்கைலாம்? கவாத்து பண்ணாதங்க. மேல போறத மாத்திரம் ஏதாவது கட் பண்ணிருங்க. மித்ததெல்லாம் கவாத்து பண்ணாதங்க. பண்ணினீங்கன்னா அந்த இது வந்து மெச்சூர் ஆகுற வரைக்கும் நமக்கு பூ வராது. ஐயா இது விதை மாதிரிங்களா இல்ல பயிர்? விதை தான் போட்டோம். முருங்கை மரம்லாம் 1 வருஷம் இல்ல, எல்லாமே 8 மாசம் 7 மாசம் 6 மாசம் 3 மாசம் இதுதான் நம்ம போடுறதுல இருக்கு. ஆமா, இந்த தென்னஞ்செடியெல்லாம் இந்த இவ்வளவு உயரம் தான் இருந்தது. நம்ம தென்னையும் வச்சிருக்கிறோம், எலுமிச்சையும் வச்சிருக்கிறோம், முருங்கையும் வச்சிருக்கோம். முருங்கை ஒரு 7-8 வருஷத்துல ரிமூவ் பண்ணிடுவோம். முருங்கையை யாரும் எண்ணெயை பொறுத்த அளவுக்கு யாரும் ப்ரொண்டிங் பண்ணிடாதங்க. முருங்கை வச்சிருக்கிறவங்க சும்மா மேலே போற கொப்பை மாத்திரம் கட் பண்ணுங்க. உயரத்தை குறைச்சி அடி குறைக்கும். அடி வெட்டக்கூடாது. அடியில வெட்டக்கூடாது. வெட்டினோம்னா இந்த மாதிரி காம்பா தான் வரும். சுப்பா போய் ஒடிஞ்சு போகாது. அது மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் தான் பூ வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதே மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்க. இந்த இப்ப வந்துருச்சு பாருங்க, இந்த செடி இங்க விட்டுருக்கோம். அடுத்து கொழுந்து வந்துருச்சு. இந்த கொழுந்துல அப்படியே பூ வந்துடும். இதை நீங்க கட் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் தான் பூ வரும். இந்த வந்துருச்சு பாருங்க, எல்லாமே வந்துருச்சு பாருங்க. இப்போ முருங்கை என்ன ஆகி போச்சுன்னு சொன்னோம்னா, முருங்கை வரைக்கும் நம்ம யாரையும் குறை சொல்றதுக்கு இல்லை. அதாவது முருங்கையை விட்டோம்னா என்ன ஆகும்னா, இது வந்து அயன் மகரந்த சேர்க்கை வந்து அந்த பூவில் வந்துடும். நம்ம நல்ல நிலம் நல்ல கனமாக இருக்கிற விதையை நீங்கள் எடுத்து வச்சாலும் கூடாமல் அந்த விதையில் வேரியேஷன் வந்துடும். இப்போ நம்ம இந்த செடிகள்லாம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மொட்டு விரியாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு பிளாஸ்டிக் பேப்பரை போட்டோன்னு வச்சுக்கோங்க, அயன் மகரந்த சேர்க்கை வராது. அதில் இருக்கிற காயை தூக்கி எடுத்து 1 வருஷம் போட்டு பார்ப்போம். ஒரு வேளை செட் ஆகி போச்சோன்னா அது மாதிரி பண்ணுவோம். இல்லைன்னு சொன்னோம்னா நல்ல செடிக்கு லேயர் கட்டிடணும். அந்த கொப்பை எடுத்து அப்படியே வச்சுக்கின்னு வச்சுக்கோங்க, அதே மாதிரியே வரும். இந்த 2 வேலையை நம்ம பார்ப்போம் கொஞ்சம் நாளையில். முதல்ல இப்போ அந்த வந்து நிறையா உற்பத்தி பண்ணணும்னு சொன்னோம்னா, இந்த மொட்டு வர்றதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் கவரை இது பண்ணிவிட்டு வேற மகரந்த சேர்க்கை இதில் வராமல் இது விரிஞ்சு பிஞ்சு வந்ததுக்கப்புறம் கவரை எடுத்துட்டு அந்த காயம் திருப்பி நம்ம போட்டு பார்த்தோம்னா தாய் மயிர் வந்துருச்சுன்னா அது மாதிரி நிறைய விதை உற்பத்தி பண்ணலாம்.
உங்களுக்கு சொல்றேன், இதெல்லாம் மனசுல இருக்கு, நான் சொல்லணும்னு சொல்றேன். அப்ப நம்ம ஒண்ணு போல இவ்வளவு தாண்டி காய். ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், இது ஆர்கானிக்கல் நம்ம பண்றதுனால என்னவோ தெரியல, மத்தியானம் கூட சாம்பார் நீங்க சாப்பிடுவீங்க, முருங்கை அவ்வளவு அருமையா இருக்கு, அவ்வளவு டேஸ்டா இருக்கு.